வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இயற்கை மருத்துவத்தில் கழிவு நீக்க பயிற்சிகள் பத்தி நம்ம பல கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்க போறோம். கழிவு நீக்க பயிற்சிகள் அப்படின்னா ஏன் பண்ணணும், முதல்ல அது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆர்வமா இருக்கும் இல்லைங்களா? கழிவு நீக்க பயிற்சிகள்னா என்ன அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது கழிவுகளுடைய தேக்கம். கழிவுகள் தேங்கி இருந்தா அதுக்கு பேர் நோய். அந்த எந்த பகுதியில அந்த கழிவு தேங்கி இருக்கோ, குப்பை இருக்கோ, அந்த நோயோட சேர்த்து அதுக்கு ஒரு புதுவிதமான பேர். சரிங்களா? இப்போ கேஸ்ட்ரிக் ஆர்கன் அப்படின்னு சொன்னா வயிறு. இப்போ அங்க கழிவு குப்பை தேங்கி இருந்தா அதுக்கு பேர் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் எல்லாமே. சைனசைட்டிஸ்னா தலையில சைனஸ் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய மெல்லிய தசைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இடையில கழிவுகள் குப்பை தேங்கி இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சைனசைட்டிஸ். இந்த மாதிரி எந்த உறுப்புகள்ல அல்லது எந்த பகுதியில கழிவுகள் அல்லது குப்பை தேங்கி இருக்கோ அது நோய். இந்த கழிவுகளை நீக்கணும்னா அதுதான் சிகிச்சை. அவ்வளவுதான். அதனாலதான் இயற்கை மருத்துவத்துல கழிவு நீக்க பயிற்சிகளுக்கு நம்ம சிகிச்சைகள்னே சொல்றோம். இது நம்ம பயிற்சிகள்னு சொல்லும் போது எளிமையா இருக்கும். நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தானாவே வரும். சிகிச்சைங்கிறதும் நம்ம யாரோட உதவியா தேவைப்படுமா, ஒரு முறை கேட்டுட்டு பண்ணலாமா, ஆலோசனை பெறலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடயே பண்ணுவோம். இதனாலதான் நாங்க எப்பவுமே சொல்றது கழிவு நீக்க சிகிச்சைகளா நினைக்க வேண்டாம், பயிற்சிகள். இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இயற்கை மருத்துவத்தையே நம்ம ஆன்லைன்லயே இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றோம், போன்லயே சொல்லி கொடுத்துட்றோம். வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லியே கொடுத்துட்றோம். இனி நம்ம கிட்ட நோயாளிகளா அவங்க திரும்ப வரக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், எப்பவுமே திரும்ப திரும்ப நோயாளிகளா வராம இந்த கருத்துக்களை இந்த பயிற்சிகளை தனக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லி கொடுத்து அவங்களே என்னவாயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை பரப்பி ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வாழணும் அப்படிங்கறது நோக்கத்துலதான் இந்த சிகிச்சை முறைகளை பயிற்சிகளா மாற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு அடிப்படையில கழிவு நீக்க பயிற்சிகள்ல? முதலாவது இயற்கை மருத்துவத்துல நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இனிமா. இது ரொம்ப அற்புதமானது. இது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். முதலுதவி சிகிச்சைன்னு சொல்றது இந்த எனிமா கொடுக்கறது தான். பெரும்பாலும் இந்த பிரசவமான பெண்களுக்கு, மகளிருக்கு எல்லாருக்கும் தெரியும் இனிமாகனா என்ன அப்படின்னு. ஆங்கில மருத்துவ மையங்கள்ல டெலிவரிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் டெலிவரிக்கு தியேட்டருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே சோப்பு தண்ணியை பயன்படுத்தி ஆசன வாய் வழியா தண்ணியை பீச்சு வெளியில எடுப்பாங்க. இது ஆங்கில மருத்துவத்துல. ஆனா அடிப்படையில இனிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண தண்ணியை ஊத்தி கழுவுறது, அவ்வளவுதான். கழுவுறது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இயற்கை மருத்துவத்தில் வரக்கூடிய சிகிச்சை முறைகள், பயிற்சிகள் எல்லாமே என்ன அப்படின்னா தண்ணீர்ல தான் பெரும்பாலும், தண்ணீரின் மூலமாக தான் பெரும்பாலும் அந்த கழிவு நீக்க பயிற்சிகள் அல்லது சிகிச்சைகள். எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பெரும்பாலும் 97% என்ன இருக்கும்னு சொன்னா தண்ணீர்ல தான். ஏன்னா நம்மளுடைய உடல் 70% தண்ணீரால் நிறைந்தது. அப்போ ஒரு குப்பையோ கழிவோ அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் தண்ணீரை ஊற்றி வெளியேற்றக்கூடிய பயிற்சிகள், சிகிச்சைகள் தான் இருக்கு. அப்போ தண்ணீரை ஊற்றும் போது என்ன நடக்குவாங்க அப்படின்னா, தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ச்சி இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணும், முதல்ல தண்ணி சூட்டை தணிக்கும், உடல்ல சூடை தணிக்கும். முதலாவது அதனுடைய தன்மை. இரண்டாவது என்ன பண்ணும், எது கடினமாக இருக்குதோ அதை மென்மையாக்கும். அது கழிவாக இருந்தாலும் சரி, அது குப்பையாக இருந்தாலும் சரி, அல்லது செல்கள் எல்லாம் ரொம்ப தடிச்சு போய் வீங்கி பெருத்து போயிருந்தாலும் அதை என்ன பண்ணிடும், இது சாஃப்டாக மென்மை தன்மைக்கு மாற்றிவிடும். அப்ப தண்ணீருடைய இரண்டாவது குணம் அது. மூன்றாவது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர்ல ஒரு விதமான பிராண சக்தி இருக்கு. என்ன மாதிரி பிராண சக்தி? வைட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம், அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவோம். தண்ணீருக்குன்னு ஒரு உயிர் சக்தி இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. அதே மாதிரி தண்ணீருக்கு பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி இருக்கு. அந்த வைட்டல் எனர்ஜி இருக்கிறதுனால என்ன பண்ணும், செத்து போன செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ நீருக்கு இந்த 3 தன்மை இருக்கு. இதனாலதான் இயற்கை மருத்துவத்துல அனைத்து வியாதிகளுக்கும் முதல்ல தண்ணீரை பயன்படுத்தி சிகிச்சை. அதை கழுவுறதுன்னு சொல்லுவோம், குப்பையை நீக்கிறதுன்னு சொல்லுவோம், டீடாக்சிபிகேஷன் சொல்லுவோம். பேர் விதவிதமா இருந்தாலும் தண்ணீருடைய தன்மை இதுதான். இதுதான் இயற்கை மருத்துவத்துல நோய்களை களையுது, இந்த தன்மையை பயன்படுத்தி தான். சரி, இப்போ நமக்கு கழிவுகள் நீக்கத்துல முதலாவது இனிமா. இந்த இனிமா கொடுக்கறது எங்க கொடுப்போம்,
மலக்குடல் பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய மலத்தை, இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை, அந்த இடத்துல மலம் தேங்கி தேங்கி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், உள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், நரம்பு, தசை பகுதி எல்லாமே இறுகி போயிருக்கும். தன்னுடைய சுய தன்மையை இழந்து என்னவாயிருக்கும், இறுகி போயிருக்கும். அப்ப மலத்தை தள்ளக்கூடிய தன்மை இருக்காது. ஒண்ணு மலம் கட்டி இருக்கும், அல்லது அந்த மலப்பையில இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரிய தன்மை குறைஞ்சு போயிருக்கும், அல்லது அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் சரியா போகாம, பிராண ஓட்டம் சரியா போகாம அது இறுகி பல நேரங்கள்ல தடிச்சு வெடிக்கிற நிலைமையில இருக்கும். சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட என்ன பண்ண முடியும்னா, இந்த இனிமா தண்ணீரை ஊத்தி சுத்தம் பண்ற வேலையை பண்ணும்போது இது மூணுமே சரியாகும். சோ கழிவுகள் இளகி போய் எளிமையா வெளியில வரும். சோ டாய்லெட் போறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒன்று. இரண்டாவது, சூடு தணியும் அங்க. அப்ப சூடு தணியும் போது அந்த உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இறுகி போயிருக்கிறது தளர்வடையும், சுருங்கி விரிகிற தன்மை தானாவே கிடைச்சிடும். ரத்த ஓட்டம் சீராகும், பிராண ஓட்டம் சீராகும், உயிர் சக்தி கிடைக்கிறதுனால புது செல்கள் உற்பத்தி ஆகும். ஒருவேளை நாள்பட்ட கழிவுகள் தேங்கி இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தா புது விதமான செல்கள், செல் ரெஜுமினேஷன் அங்க நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும், புதுசாவே அந்த மலக்குடல் மாறும். சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இனிமா எடுக்கிறது ஆரம்ப காலகட்டத்துல நீங்க ஒரு 15 நாட்களுக்கு குறைந்தது தொடர்ந்து தினமும் காலையில மோஷன் போனாலும் போலனாலும், மலம் கழிந்தாலும் கழியலனாலும், இந்த மல வாய் வழியா தண்ணீரை உள்ள விட்டு நல்லா ஒரு ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எவ்வளவு முடியுமோ ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலம் போனீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அல்லது உள்ள இன்னும் அபான வாயு இருக்கலாம். எப்பவுமே கழிவுகள் தேங்கி இருக்கிற இடத்துல ஒரு வாயு உற்பத்தி ஆகும் இல்லையா, அந்த வாயு வெளியேறும், சூடு வெளியேறும், இறுகி போயிருக்கக்கூடிய தசைகள் தளர்வடையும், ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் போகும், புது செல்கள் உற்பத்தி ஆகும், புதுப்பிக்கப்படும். புரியுதுங்களா? இவ்வளவுதான். சோ இது இனிமா கொடுக்கறது. தொடர்ந்து ஒரு 15 நாட்கள். இதுவே ரொம்பவே உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு, உள்ள இருக்கக்கூடிய வேற உறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னா இனிமா தான் முதன்மையான சிகிச்சை. அங்க சுத்தம் பண்ணாம எந்த சிகிச்சையுமே கிடையாது. இயற்கை மருத்துவத்துல நீங்க எந்த சிகிச்சை எடுக்கணும்னாலும் அடிப்படை சிகிச்சை இனிமா தான். மலக்குடல் தான் முதல்ல சுத்தம். சரிங்களா? அப்போ இந்த இதை அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில உடல் பாதிக்கப்பட்டிருந்தா 30 நாட்கள் கூட தொடர்ந்து கழிவு நீக்கம் செய்ய வேண்டியது இருக்கும், இனிமா கொடுக்க வேண்டியது இருக்கும். அது அவர்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய நோயினுடைய தன்மையை பொறுத்து 15 நாட்கள் தொடர்ந்து பண்ணணுமா 30 நாட்கள் தொடர்ந்து பண்ணணுமாங்கிறது இருக்கு. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணணுமா அவசியம் இல்ல. வாரம் ஒரு நாள் அல்லது எப்போல்லாம் உங்களுக்கு உடல் அசௌகரியமா நீங்க உணர்றீங்களோ, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி அல்லது தலைவலி, தலை சுற்றல், தலை சுற்றலுக்கெல்லாம் அற்புதமான சிகிச்சை இன்ஸ்டன்டா. யாருக்கெல்லாம் தலை சுத்தல் இருக்கோ, அது எதனால தலை சுத்தல் வந்தாலும், தலை சுற்றல் வருது அப்படின்னாலே ரத்த ஓட்டத்துல பிராண ஓட்ட பாதிப்பு, அதுதான் தலை சுற்றல். அடிப்படை அதுதான். சோ இது என்ன பண்ணும்னா உடனடியா அந்த பிராண ஓட்டத்தை சரி செய்யும், ரத்த ஓட்டத்தை சரி செய்யும். இனிமா எடுக்கிறது மூலமா குளிர்ச்சி வந்துடும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் கம்மியாகும், ரத்த ஓட்டம் சீராகும், பிராண ஓட்டம் சரியாகும், ஆக்சிஜன் சப்ளை சரியாகும், அபான வாயு வெளியேறும், இவ்வளவும் நடக்கும். சோ உடனடியா இன்ஸ்டன்டா என்ன பண்ணணும்னா தலை சுற்றல் குணமாகும். இப்படி அவசரமா உங்களுக்கு என்ன மாதிரியான அக்யூட், கிரானிக், சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை எதா இருந்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எனிமா கொடுக்கறது பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் அசௌகரியமா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க முதல்ல உங்க மைண்டுக்கு வர வேண்டியது, வீட்டுல கண்டிப்பா எல்லார் கையிலயும் ஒரு எனிமா கேன் இருக்கணும், எனிமா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு தொடர்பு கொள்றேன் வாட்ஸ்அப்ல தகவல் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு தொந்தரவு இருக்குமா, நான் முதலாவதா எனிமா கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, இனி அவங்களுக்கு உதவி செய்யலாம், என்னுடைய ஆலோசனை என்னால முடிந்த கருத்துக்களை நான் பரிமாற முடியும். புரியுதுங்களா? சோ நான் என்ன இருந்தாலும் நீங்க பண்ணலைனாலும் நான் முதல்ல சொல்வேன் இனிமா எடுங்கன்னு தான். ஏன்னா முதலுதவி அதுதான். பெரிய அசௌகரியம் அவசர நிலையில இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? நான் தான் சொல்லுவேன், இனிமா கொடுக்கறது ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும், ஆஸ்தமாட்டிக் அட்டாக்கா வந்தாலும் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது யாரோட துணையினாலேயோ நீங்க என்ன பண்ணணும், இனிமா முதல்ல எடுத்து அபான வாயுவை வெளியேற்றுங்கள், சூட்டை வெளியேற்றுங்கள், ரத்தத்தினுடைய ஓட்டத்தை, அழுத்தத்தை முதல்ல நார்மலுக்கு கொண்டு வாங்க. மற்றதெல்லாம் தானா சரியாயிடும். உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். முதல்ல உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு படபடப்பு, ப்ரெஷர் கூடிடும், அழுத்தம் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், அட்ரினலின் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இது எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணணும்னா யாராலையும் முடியாது, இனிமானால முடியும். சோ நீரை வச்சு மலக்குடல்ல கழுவுனீங்க, சுத்தம் பண்ணீங்க, தண்ணியை உள்ள விட்டு வெளியில எடுத்துட்டீங்கனாலே
இத்தனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். புரியுதுங்களா? சோ அவசர நிலைக்கும் சரி, பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனை போகாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிறதுக்கும் சரி, இனிமா ரொம்ப பக்கபலமா உங்களுக்கு வேலை பண்ணும். சரிங்களா? வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி, ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி இனிமா கேன் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒன்றாவது. இரண்டாவது கண் கழுவுதல். மூணாவது மூக்கு கழுவுதல். இந்த மூக்கு கழுவுதல்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு மூக்கு கழுவுதல் சிரமமா இருந்ததுன்னா எண்ணெய் கொப்பளிக்கலாம். சரிங்களா? ஆனா மூக்கு கழுவுதல் தான் முறையான சிகிச்சை, சரியான கழிவு நீக்க பயிற்சி. சரி, இரண்டாவதா சொன்ன கண் பயிற்சி. இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய பயிற்சிகள்ல கண் பயிற்சி பிரதானமா இருக்கும். பயிற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கண் பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கண் கழுவுதல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதனுடைய பலனை பல மடங்கு நீங்க பெற முடியும். கண்ணை கழுவுறது அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னா கண்ணுக்கு என்ன கொடுக்கறது? பிராண சக்தியை கொடுக்கறது. நீர்ல இருக்கக்கூடிய பிராண சக்தியை, உரு சக்தியை கண்ணுக்கு கொடுக்கறது. இப்ப எப்படி நம்ம மலக்குடலுக்கு கொடுத்தோம் நீரினுடைய சக்தியை, அந்த தன்மைகள் மூலமா அது வேலை பண்ணுச்சுன்னா அதே மாதிரி கண்ணுல நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு கையிலயும் தண்ணி எடுத்துக்கோங்க, குழிவா வச்சுக்கோங்க, உள்ளங்கைகளை தண்ணி நிறைச்சு கண்ணை என்ன பண்ணணும்? மூடி மூடி திறக்கணும். கண்ணை சுழட்டலாம், அதுலயே எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். இவ்வளவு நிமிஷம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. கண்ணு வச்ச உடனே கண்ணு எரியுது எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் முதல்ல கண்ணுல தண்ணி பட்ட உடனே எல்லாருக்கும் எரியதான் செய்யும். சரிங்களா? அது ரொம்ப மென்மையான திசுக்களானது. தண்ணீர் அப்படிங்கிறது கூட அதுக்கு ரொம்ப சிரமம் தான். கண்ணுல பட்ட உடனே எரியதான் செய்யும். கொஞ்ச நாள் ஆக ஆக அது பழகி போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு எரிச்சல் ஏற்படாது. முதல்ல படும்போது அப்படி இருக்கும். அண்ட் கண்ணு ஒரு நாளைக்கு எத்தனை முறையில இருந்து எத்தனை முறை வரைக்கும்? ஒரு முறையில இருந்து அதிகபட்சம் 5 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு தாராளமா பண்ணலாம். இதனாலதான் நீரினுடைய அழுத்தம்லாம் அதிகமாகாது. கண்ணுல சூடு தணியும், ரத்த ஓட்டம் சீராகும். கண்ணுல ஏதாவது தசை வளர்ச்சிகள் இருந்தா அந்த செல்ஸ் உங்களுக்கு அழிஞ்சு போய் கழிவுகள் வெளியேறி உங்களுக்கு தசை வளர்ச்சியே சரியா போகும். புது செல்கள் அங்க உற்பத்தி ஆகும். கண்ணினுடைய பார்வை திறன் கூடும். இப்ப நிறைய நம்ம ஆன்லைன் கிளாஸ் இப்படி எல்லாம் அட்டன் பண்றோம், நிறைய வகுப்புகளுக்கு போறோம். நமக்கு மொபைல் யூசேஜ் அதிகமா இருக்கு பல பேருக்கு. பிள்ளைங்க மொபைல்ல படிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் கட்டாயமா ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய விழித்திரை பாதிக்காம இருக்கிறதுக்கு உங்களுடைய மொபைல் ஸ்கிரீன் பார்த்து பார்த்து அது அந்த போக்கஸ் ஆனதுனால வரக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை 5 முறை வரைக்கும் கண்களை கழுவுனீங்கன்னா உங்களுடைய பார்வை திறன் குறையாம பாதுகாத்துக்கலாம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் கூட எனக்கு கண்ணுல தூர பார்வை, கிட்ட பார்வை தொந்தரவு இருக்கு, கண்ணுல புரை இருக்கு, குளுக்கோமா இருக்கு, கேட்டராக்ட் இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு 5 முறை கண்களை கழுவுங்க. குறைந்தது 3 முறையாவது. எப்பெல்லாம் முகம் கழுவுறீங்களோ அப்பெல்லாம் கண்ணை கழுவுங்க. புரியுதுங்களா? எப்பெல்லாம் முகம் கழுவுறீங்களோ அப்பெல்லாம் கண்ணுல தண்ணி, சுத்தமான தண்ணியை வச்சு கண்ணை கழுவுங்க. எக்காந்த கொண்டையும் சுடுநீர் பயன்படுத்த வேண்டாம். ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தாதீங்க. மண்பானை தண்ணீர் நல்லது. சுத்தமான குடிநீர், வெள்ளை துணியில வடிச்ச தண்ணி போதுமானது. சரிங்களா? மினரல் வாட்டர், ஆர்ஓ வாட்டர், வெடி தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னா நான் அடிப்படையில சொன்னேன், தண்ணீரில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, பிராண சக்தி, தண்ணீரில் இருக்கக்கூடிய இயற்கை தாது உப்புக்கள், இது வேற ஏதாலையும் காம்பன்சேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவை, கழிவு நீக்க பயிற்சிகளுக்கு தேவை. அதனால தண்ணி சுத்தமா இருந்தா போதும். ஆர்டிபிஷியலா நீங்க கிளீன் பண்ண வேண்டாம். சாதாரண இயற்கை தண்ணீரை நீங்க கண் கழுவணும். ரொம்ப நல்லது மழை நீர். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தண்ணீரை வச்சு கண்ணை கழுவிக்கோங்க. எல்லா தொந்தரவுகளையும், கிட்டத்தட்ட 96 வியாதிகள் இருக்கு கண்ணுல வரக்கூடிய பிரச்சனைகள், இதை எல்லாத்தையுமே தவிர்க்கவும் முடியும், தீர்க்கவும் முடியும் இந்த கண் கழுவுதல் மூலமா. சரிங்களா? இதோட கண் பயிற்சியும் பண்ணும்போது ரொம்ப அற்புதமா விரைவில் குணம் தரலாம். சரிங்களா? அடுத்தது மூக்கு கழுவுதல். மூக்கு கழுவுதல் அப்படிங்கிறது கபசுத்தின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரு வள்ளலார், நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் நம்ம சொன்னது வழலை நீக்குதல்னு சொல்லுவாங்க. உள்நாக்கு பகுதியில வச்சு பித்த நீரையும் கப நீரையும் வெளியில அனுப்புறதுக்காக பண்ணுவாங்க. சோ இது கரிசாலை நெய் பயன்படுத்துவாங்க. நம்ம சாதாரண வெது வெதுப்பான தண்ணீர், அதுல பிஞ்சு சால்ட் போட்டு மூக்கு கழுவுற குவளை இருக்கும், அத ஒரு பக்கம் நாசில்ல வச்சு தலைய நல்லா பெண்ட் பண்ணி இன்னொரு பக்கம் தலைய நல்லா சாய்க்கும் போது இன்னொரு பக்கமா வர்ற மாதிரி நம்ம அந்த பொசிஷன்ல வச்சுட்டோம்னா இந்த பக்கம் நாசில் வழியா போய் இந்த நாசில் வழியா தண்ணீர் வெளியில வரும். இது கழுவுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தசை வளர்ச்சி, பல பேருக்கு எலும்பு வளைஞ்சிருக்கும், தசை வளர்ந்திருக்கும், ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிருக்கும், இது எல்லாமே சரியா போகும். எலும்பு வளர்ந்தது சரியா போகுமா? நிச்சயமா. வாரம் ஒரு நாள், முதல்ல ஒரு நாள் அது ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க. 7 நாள் தொடர்ந்து ஏன் பண்றோம்னா, அங்க இருக்கக்கூடிய தொந்தரவுகள்
பல நாட்களா இருந்ததுன்னா அதை வந்து இலகுவாக்குறதுக்காக தொடர்ந்து பண்றோம். அப்புறம் வாரம் ஒரு நாள் பண்ணா போதும். இப்ப இந்த சைனசைட்டிஸ் எல்லாம் இருக்கு, வாரம் ஒரு நாள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 3 மாதம் பண்ணீங்கன்னா முழுவதுமா எத்தனை வருடங்கள் உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கோ அத்தனையும் சரியா போயிடும். புரியுதுங்களா? அண்ட் மூச்சு திணறல் இருக்கு, சளி அடிக்கடி பிடிக்குது, நீர் கோத்துக்கிற பிரச்சனை இருக்கு, தலைக்கு குளிச்சாலே நீர் கோத்துக்குது, இது எல்லாமே வாரம் ஒரு நாள் நீங்க வந்து இந்த மூக்கு கழுவுற குவளை வச்சு பயன்படுத்தினாலே போதும். கல்லுப்பு ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கபம் குளிர்ச்சியினால மெல்ட் ஆகி வெளியில வரும். அதனால வார்ம் வாட்டர் கல்லுப்பு நம்ம பயன்படுத்துறோம். அந்த தசை வளர்ச்சி இருந்ததுன்னா இந்த கல்லுப்பினுடைய பயன்பாட்டினால எலும்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சி குறைஞ்சி தானாவே நார்மலுக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமானது, இதுல ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். கண் கழுவுதல் அப்படிங்கிறது கண்ணுக்கு மட்டுமானது கிடையாது. நம்மளுடைய கல்லீரலுக்கு நீர் சக்தியின் மூலமா அந்த வைட்டல் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கண் கழுவுதல் மூலமா நடக்குது. சோ கல்லீரலை நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கண் கழுவுதலே போதுமானது. சோ கண்ணின் மூலமாக உங்களுடைய கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிற அளவுக்கு தண்ணீரின் மூலமா கிடைக்கக்கூடிய வைட்டல் எனர்ஜி அதை எடுத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதனாலதான் நம்ம தலை சுத்தல் சரியா போகுதுன்னு சொன்னோம், கண் கழுவுறது மூலமாவும். சோ கண் கழுவுறது மூலமா தலை சுத்தல் மட்டும் இல்ல, உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடுதலாகும், நல்ல தூக்கம் வரும், கண் எரிச்சல் சரியாகும், பித்தம் குறையும் கண் கழுவுவது மூலம். ஏன்னா கல்லீரலுடைய வெளிப்பாடுதான் கண்ணுல காமிக்கும். அப்போ கண்ணு மஞ்சளா இருக்கிறது அப்படின்னா மஞ்சக்காமலை, மஞ்சக்காமலை எங்காவது கண்ணுல வருதா? இல்ல, கல்லீரல்ல வருது. அப்போ கல்லீரல் தன்னுடைய குணத்தை, தன்னுடைய தன்மையை, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத கண்ணின் மூலமாக வெளிப்படுத்துது. சோ கண்ணுக்கு நீங்க சிகிச்சை கொடுக்கறது மூலமா கல்லீரலை நீங்க தற்காத்து கொள்ள முடியும், சரி செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்ப தூக்கமின்மை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இது எல்லாத்தையுமே கண் கழுவுதல் மூலமாகவும் சரி செய்ய முடியும். சரிங்களா? அதே மாதிரி மூக்கு கழுவுவதன் மூலமா மூக்குக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணீரினுடைய வைட்டல் எனர்ஜி, அந்த உயிர் சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நுரையீரலை சரி செய்யும், பலப்படுத்தும். சோ நுரையீரல் ஏற்கனவே குப்பைகள் கழிவுகள் இருந்தாலும், மூச்சுத்திணறல் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், நீங்க மூக்கு கழுவுறதன் மூலமா அந்த சக்தி, நீர் சக்தி, நீருடைய தன்மை என்ன ஆகும், நுரையீரலுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா அங்க குப்பைகள் வெளியேறும். சோ மூக்கு கழுவும் போது நீங்க பெரும்பாலும் கவனிச்சிருப்பீங்க, எனக்கு சளியே இல்லை ஆனா எங்க இருந்து கபம் வருது அப்படின்னா மூளையில இருந்தும் வரும், அந்த சைனஸ் மெம்பரேன்ல இருந்து, நுரையீரல்ல இருந்தும் வெளிப்படும். சோ உள்ள இருக்கக்கூடிய இறுகி இருக்கக்கூடிய குப்பைகள் என்ன பண்ணும்னா மூக்கு கழுவும் போது வெளியேற ஆரம்பிக்கும், நுரையீரல் வழி, நுரையீரல்ல இருந்து மூக்கு வழியா வெளியேற ஆரம்பிக்கும், மூக்கு கழுவும் குவளையை பயன்படுத்தி கழுவும் பொழுது. புரியுதுங்களா? இது 3வது. அடுத்தது 4வது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூக்கு கழுவுறது பண்ண முடியாதவங்க நம்ம எண்ணெய் கொப்பளிக்கலாம்னு சொன்னோம். இந்த எண்ணெய் கொப்பளித்தலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் இதுல பெஸ்ட். குறிப்பாக நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சுண்ணாம்பு சத்து, தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு, புரதச்சத்து. தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால வயிறு, வாயில இருக்கக்கூடிய புண்ணு அதெல்லாமே சரியா போகும். வாயில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அல்லது புண்ணு வந்திருக்கலாம், சிகப்பு கலர்ல வந்திருக்கலாம், செவந்து கொப்பளம் வந்திருக்கலாம். இதனாலதான் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து தேங்காய் பால் குடிச்சா பல்லு வந்து இறுக்கம் கிடைக்கும். அந்த மசில்ஸ் ஈருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தளர்வடைஞ்சு பல்லு ஆட்டம் கொண்டும் அங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், அது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃபெக்டிவ் தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் கொப்பளித்து நிறைய பேர் வெறும் எண்ணெயை பயன்படுத்துறீங்க. அதை விட ரொம்ப சிறப்பான பல மடங்கு பயன் தரக்கூடியது எந்த எண்ணெயாக இருந்தாலும். இப்ப தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தண்ணி ரெண்டையும் கலந்து வாயில வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் துப்பிடணும். சரிங்களா? 20 நிமிஷம் எல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வச்சுக்கிட்டா 2 மணி நேரம் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கொப்பளிச்சிங்கன்னா 5 நிமிஷம் கொப்பளிச்சா போதுமானது. புரியுதுங்களா? சரி, நல்லெண்ணெய் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒருவேளை உங்களுக்கு பல்லு வந்து சொத்தையாகுது, உடையுது, சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்குது நல்லாவே உங்களுக்கு தெரியுது, அல்லது எனக்கு தொப்பையில மசில்ஸ் கூடி போய் எனக்கு வயிறு தொப்பை பெருத்துருச்சு, உடல் எடை குறையணும், இந்த மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கால்சியம் டெபிஷியன்சி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க நீங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, மாதவிடாய் தொந்தரவு இருக்கிறவங்க, இந்த மாதிரி உடல் பருமன் கூடுதலா இருக்கிறவங்க, குறைவா இருக்கிறவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். பல்லுல எலும்புல சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்கு, கால் முட்டி வலிலாம் இருக்குன்னா நீங்க நல்லெண்ணெயில ஆயில் புல்லிங் பண்ணுங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் தண்ணி, 5 நிமிடம் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும், துப்பிடணும். அதுக்கப்புறம் இது பல் தேய்ச்சிட்டு பண்ணணுமா, பல் தேய்க்காம பண்ணணுமா, உங்களுடைய விருப்பம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எண்ணெய் கொப்பளிக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா?
இது எப்ப வேணா பண்ணலாம், எத்தனை முறை வேணா பண்ணலாம். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பண்ணணும். புரியுதுங்களா? முடியாதவர்கள் வாரம் ஒரு நாளாவது பண்ணுங்க. அவசியம் இருக்கிறவங்க என் பிரச்சனை சீக்கிரம் சரியா போகணும்னா ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணுங்க. 5 நிமிடம் 5 நிமிடம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கே கிராஜுவலா டிஃபரன்ஸ் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமானது நீர்த்தாரா சிகிச்சை முறை. கழிவு நீக்க பயிற்சிகள்ல நீர்த்தாரா சிகிச்சை முறை, இதை வந்து கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்றோம். கர்ப்பவாய் சுத்தி அப்படிங்கிறது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக சரி செய்யக்கூடியது. இந்த ஒண்ண பண்ணினா போதுமா அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையுடைய வீரியத்தை பொறுத்து இதை மட்டுமே 90% பண்ணினாலே போதும். வேற எந்த உணவு முறையோ மாற்று மருத்துவ முறையோ அவசியம் இல்லை. கர்ப்பவாய் சுத்தி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இது எப்படி பண்ணணும்? இனிமா கிட்டோடவே அந்த டம்ளரு நாசிலோட டியூபோட சேர்த்து ஒரு நாசில் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. இனிமாக்கு கொடுக்கக்கூடிய நாசில் சின்னதா இருக்கும். அதே கர்ப்பவாய் சுத்தி பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய நாசில் பாத்தீங்கன்னா ரொம்ப 2 மடங்கு பெருசா கொஞ்சம் மொத்தமா இருக்கும். இனிமா கருவியில அந்த நாசில்ல ஒரே ஒரு துளை மட்டும் இருக்கும் அந்த டிப்ல. அதே வந்து கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லக்கூடிய நீர்த்தாரா சிகிச்சையில இதுல வந்து நாசில்ல என்ன இருக்கும்னு சொன்னா சுத்தியும் ஒரு 2 அல்லது 3 துளைகள் இருக்கும். நுனியில ஒரு துளை. இது எதுக்காகன்னு சொன்னா யோனி துவாரத்துல சைடுல இருக்கக்கூடிய சுவர்களை எல்லாம் சரி பண்றதுக்காக, சுத்தம் பண்றதுக்காக, அங்க இறுகி போயிருக்கக்கூடிய யோனி துவாரத்தை உங்களுக்கு வந்து பலப்படுத்துறதுக்காகவும் மென்மையாக்குவதற்காகவும் இது வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து பல வகைகள் இருக்கு. சாதாரண தண்ணி மட்டும் பயன்படுத்துறதுல மூலிகை சாறு, கஷாயம், படிகார நீர், கழுவுன தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி, இதுல எல்லாம் நம்ம பண்ணுவோம். சரி, இதுல ரொம்ப அடிப்படையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் இதுல சொல்லிடுறேன். அண்ட் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் அந்த குழுவுலயே ஒரு லிங்க் ஒண்ணு கொடுத்துறேன். நான் லிங்க் இல்லைன்னா அந்த பிடிஎஃப் அனுப்புறேன். அதை எல்லாரும் பார்த்து நிறைய முறைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் வந்து வகுப்புல சொல்லி கொடுக்கறதுங்கிறது முடியாது. ஏன்னா அடிப்படையில ஒரு 7 வகைகள் இருக்கு. அதை நான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது, சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி அந்த கழிவு நீக்கம் பண்ணுவது. இது எங்க பண்றோம் அப்படின்னா பெண்ணினுடைய பிறப்புறுப்பு வழியாக கர்ப்பப்பை வாய் வரைக்கும் இந்த நாசில ஒரு 1/4 பாகம் மட்டும் நுழைச்சி தண்ணீரை செலுத்தி சுத்தம் பண்ணுவோம். சரி, இது வந்து சாதாரணமா வீட்டுல தனக்கு நானே பண்ணிக்க முடியுமா? இது ஒண்ணும் பயம் இல்லையா? தனக்கு தானே பண்ணிக்க முடியும். ஆனா கூட ஒருத்தர் உதவிக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. எங்க பண்ணிக்கலாம்? பாத்ரூம்ல தண்ணி போற வழி இருக்கிற மாதிரி இடத்துல பண்ணிக்கணும். படுத்துக்கிட்டு தான் பண்ணிக்கணும். அப்போ படுத்துக்கிற மாதிரி வசதி இருக்கணும், தண்ணி போற வழி இருக்கணும். புரியுதுங்களா? மூன்றாவது, கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கணும். அதாவது ஒரு ரப்பர் ஷீட்டோ அல்லது பழைய பாயோ ஏதாவது ஒண்ணு, யோகா மேட்டோ ஏதாவது ஒண்ணு விரிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கணும். இடுப்புக்கு மேல துணியை எடுத்து கட்டிக்கணும். கைக்கு தண்ணி ஊத்துற தூரத்துல ஹைட்ல அந்த எனிமா கேனை தொங்க விட்டுக்கணும். எனிமா நாசில கட்டிட்டு நீர்த்தாரா நாசில சொருகிக்கிட்டு தேங்காய் எண்ணெயை தடவிக்கணும். தேங்காய் எண்ணெயை தடவிட்டு என்ன பண்ணணும்னா ஒருத்தர் வந்து தண்ணி ஊத்துறதுக்கு 3 லிட்டர் சாதாரண தண்ணி ரெடியா வச்சுக்கணும். 3 லிட்டர் தண்ணிய வந்து என்ன பண்ணணும்னா ஊத்துறதுக்கு ரெடியா ஒருத்தர் வச்சுக்கணும். ஒருத்தர் நாசில பிடிச்சுக்கலாம். நாசில பிடிச்சுக்கும் போது 1/4 பாகம் தான் உள்ள நுழைக்கணும். எங்க பிறப்புறுப்பு வழியாக. சரிங்களா? மாதவிடாய் வரக்கூடிய அந்த பகுதி வழியா என்ன பண்ணணும்னா இந்த நாசில 1/4 பாகம் உள்ள நுழைச்சிட்டு தண்ணி ஊத்தணும். ஊத்தும் போது என்ன ஆகும்? தண்ணி உள்ள போறது சிலருக்கு உணர முடியும், பல பேருக்கு உணர முடியாது. வெளியில வரும்போதுதான் அது உணர்வாங்க தண்ணி உள்ள போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. உள்ள போற தண்ணி என்ன ஆகும்? திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கர்ப்பவாய் எல்லா நேரத்திலயும் திறக்காது இல்லைங்களா? சோ கர்ப்பவாய் வரைக்கும் தொட்டுட்டு அது என்ன பண்ணும்? வெளியில வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சோ உள்ள வந்து எனிமா மாதிரி நீங்க ஒரு டம்ளர் தண்ணியும் ஃபுல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உள்ள வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியில போறதுங்கிறது கிடையாது. கர்ப்பவாய் சுத்தியை பொறுத்த வரைக்கும் தண்ணி உள்ள போய் அந்த பகுதியில போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு உடனே வந்துகிட்டே இருக்கும். உள்ள போற தண்ணி வெளியில வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ இதுதான் சரியான முறை. சரி, இதுல ஒருவேளை எனக்கு வந்து நான் மாதவிடாய் முடிந்து சாதாரணமா எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு, ஆனாலும் நான் சுத்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா திருமணமான பெண்கள் மாதம் ஒரு முறை மாதவிடாய் முடிந்த பிறகு இது மாதிரி ஒரு 3 லிட்டர் தண்ணியை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாயிடும். மாதவிடாய் முடிந்த முதல் நாள்ல இருந்து 5 நாட்களுக்குள்ள எப்ப வேணா நீங்க கர்ப்பவாயை சுத்தம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பையில இருந்து கழிவுகள் சரியா வரலனாலோ அல்லது இறுகு போயிருந்தாலோ அல்லது அங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ எது இருந்தாலும் இந்த சாதாரண தண்ணியை பயன்படுத்தி
நீர்த்தாரா பண்ணீங்கன்னா அங்க ரத்த ஓட்டம் அதிகமாகும், சூடு தணியும், வைட்டல் எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன உயிர் சக்தி கிடைக்கும். அந்த உறுப்புகள்ல செல்ஸ் ஏதாவது டேமேஜ் இருந்தா தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், ரெஜுவனேஷன் ஆகும், கியூர் ஆகும். சோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இது சாதாரண தண்ணியை பயன்படுத்தி. சரி, எனக்கு கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு. அது நார்த் ஈஸ்ட் கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, அல்லது பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அல்லது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அது ஒரு நீர் கட்டி இருக்கு. இது 5 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு, 8 சென்டிமீட்டருக்கு, ஆபரேஷன் அவசியமே இல்லை. நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு முறை எனக்கு ரிப்போர்ட் அனுப்பி விடுங்க, நீங்களே பண்ணிக்கலாம். இருந்தாலும் சைஸ் வேரியேஷன் இருந்தா மட்டும் நான் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். அவ்வளவுதான், வேற எதுக்காகவும் கிடையாது. இல்லைன்னா நீங்களே பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 சிட்டிங் பண்ணணும், 10 நாள் இடைவெளி விடணும், திருப்பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 சிட்டிங், இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி 3 மாதங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? 3 மாதங்கள் கட்டாயம் பண்ணணுமா? அப்ராக்சிமேட்டா 3 மாசமாவது பண்ணுங்க, முழுமையா குணமடையும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு, முழுவதுமா தீர்ந்துருச்சா, இன்னும் எத்தனை நாள் பண்ண வேண்டியிருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு ரிசல்ட் வேணும் இல்லையா, அதனால. அண்ட் இதுக்கு என்ன மாதிரி தண்ணி பயன்படுத்தணும்னா, சாதாரண தண்ணி பயன்படுத்துறதை விட சுடுநீர், குளிர்ந்த நீர். சுடுநீரா அப்படின்னு பயப்பட வேண்டாம், வெது வெதுப்பான தண்ணி. கை தொட்டிங்கன்னா விரல் தொட்டா சூடு தாங்குற அளவுக்கு சூடுல 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. 3 லிட்டர் பச்சை தண்ணி. குளிர் தண்ணினா ஐஸ் வாட்டரானா கேட்காதீங்க, தயவு செஞ்சு சாதாரண தண்ணி. புரியுதுங்களா? முதல்ல சுடு தண்ணீர் ஊத்தணும், அதுக்கப்புறம் அது முடியறதுக்குள்ள பச்சை தண்ணி ஊத்தணும், திருப்பியும் சுடு தண்ணி, திரும்ப பச்சை தண்ணி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி. இதுக்கு பேரு ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரான்னு பேரு. அந்த பிடிஎஃப்ல நான் அனுப்பிச்சிருப்பேன், அதுல போட்டிருப்பாங்க ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா, பிளைன் வாட்டர் நீர்த்தாரான்னு. ஸோ ஹாட் அண்ட் கோல்டு நீர்த்தாரா, ஹாட்னா ரொம்ப சூடு கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சூடு தாங்குற அளவுக்கு சூடு, ஏன்னா மென்மையான திசு உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியாது, வெளியில வரும்போது தான் சூடை நீங்க உணர்வீங்க. அதனால தயவு செஞ்சு ரொம்ப கவனமா பண்ணுங்க. புரியுதுங்களா? இது இந்த சிகிச்சை முறை எதுக்கெல்லாம் பண்ணலாம்? பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, டியூமர், கேன்சர் கட்டி, உள்ள கட்டியா என்ன இருந்தாலும் பண்ணலாம். இன்னொன்னு அடினோமயாசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ், பல்கி யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை வீக்கம், கருப்பை சுவர் தடிச்சு போயிருக்கிறது, இது எல்லாமே. இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே, கர்ப்பப்பையில இல்லாத வேண்டாத ஒண்ணு தானே இது எல்லாமே. சோ இது எல்லாத்தையும் நீக்கணும்னா நம்ம எப்படி, ஒரு பெட்ஷீட் துவைக்கிறோம்னா சாதாரண துணி துவைக்கிறதா இருந்தா சாதாரண தண்ணி போதும். ஒரு பெட்ஷீட் துவைக்கிறோம் இல்ல கறி துணி துவைக்கிறோம், சுடுதண்ணில ஊற வைக்கிறோமா, அப்படி துவைக்கும் போது என்ன ஆகும், சீக்கிரமா அந்த அழுக்கு போகுமா, ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இல்லை. அதே கான்செப்ட் தான். நீங்க சுடுநீரை பயன்படுத்தும் போது அது எந்த கட்டியோ எந்த தசை வளர்ச்சியோ இருந்ததுன்னா அது என்ன ஆகும், இறுகி போயிருக்கிறது தானே, கழிவுகளுடைய தேக்கம் தானே அந்த கட்டிகள். அப்ப என்ன ஆகும், தளர்வடையும். பச்சை தண்ணி பயன்படுத்தும் போது அது வெளியேறும். அடுத்தது சுடு தண்ணி, அடுத்தது பச்சை தண்ணி, இப்படி மாத்தி மாத்தி பண்ணும்போது சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு மாதவிடாய் ஆகும்போது கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அதுக்குள்ள முழுமையா வெளியேறிடும். புரியுதுங்களா? இது அனுபவ வைத்தியம் மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமா இயற்கை மருத்துவத்துல செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இதை ஏன் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, பெரும்பாலும் இயற்கை மருத்துவ மையங்கள்ல இது பல பேருக்கு செய்யறதில்ல. இதனால பெண்கள் கர்ப்பப்பையவே எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துடுறதுனால கடந்த ஒரு 7-8 வருடமாக திரு ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய குழுவுல இணைஞ்சு இதை நான் வந்து அடிப்படையிலேயே பெண்களுக்கே நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த சிகிச்சை முறையை நீங்க கழிவு நீக்க பயிற்சியோட சேர்ந்து இதையும் பண்ணிக்கோங்க, கர்ப்பப்பைய காப்பாத்திக்கோங்க. ஏன்னு சொன்னா ஒரு பொண்ணா எனக்கும் தெரியும் என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும், நீர்க்கட்டிகள் வந்தா எந்த தொந்தரவு இருக்கும், எவ்வளவு வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. ஆனா இதை சொல்ல முடியாத பிரச்சனையை அப்படியே விட்டுட்டோம்னா கடைசியில மிகப்பெரிய பக்க விளைவுகள் ஏற்படும், கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும், அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும். இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்திலயும் பல பெண்களுக்கு நான் பார்த்திருக்கேன், கர்ப்பப்பையெல்லாம் சின்ன வயசுலயே எடுத்துட்டு குழந்தை பேர் கூட இல்லாத அளவுக்கு சிரமப்படுறதுனால இதை வெளிப்படையாக சிகிச்சையை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேரடியாகவும் சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வந்து தொலைபேசி மூலமாவும் சொல்லிக் கொடுக்குறோம், இந்த மாதிரி வகுப்புகள் மூலமாவும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பயிற்சியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதை பயன்படுத்தி எல்லாரும் இதை வந்து பலனடையணும்னு தான் என்னுடைய நோக்கம். அண்ட் இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க இதை பண்ணியே சரி பண்ணிக்க முடியும். என்னுடைய 20 வருட அனுபவத்துல இத வந்து நாங்க அறுவை சிகிச்சை இல்லாம முழுவதுமா குணப்படுத்திருக்கோம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம். சரிங்களா? அண்ட் எந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட சரியா பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய உடல்
வாகுக்கு அல்லது உங்களுடைய சைக்கலாஜிக்கல் டென்ஷனுக்கு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது 3 மாசத்துல சரியா போகாது அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா இது கூடவே இயற்கை வாழ்வியல் முறை, இயற்கை மருத்துவ மற்ற சிகிச்சை முறைகள், இயற்கை உணவு சிகிச்சை, அப்புறம் மற்ற விஷயங்களை ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, உண்ணாவிரதம், மௌன விரதம், யோகாசன பயிற்சிகள், இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நோயை தாக்கும் போது நம்மள அந்த நோய் தாக்காம நம்ம அந்த வீரியத்துல இருந்து காப்பாத்தி விரைவில் நம்ம குணம் பெற முடியும். சரிங்களா? சோ எல்லா விதத்துல இருந்தும் அதை அட்டாக் பண்ணி நம்ம சீக்கிரமா பலன் பெற முடியும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், ஒரு முறையாவது ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புங்க, என்னெல்லாம் வழிமுறைகள் செஞ்சா போதுமானது, இல்ல கழிவுநீக்க பயிற்சியே போதுமானதா நான் சொல்லிடுவேன். நம்பிக்கையோட கான்பிடென்டா பண்ணுங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் கர்ப்பப்பையை எந்த சூழல்லையும் நீங்க காப்பாத்திக்க முடியும். புரியுதுங்களா? நீங்களே பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் இதை கணவர் உதவி பண்ணி இந்த சிகிச்சையை எடுத்துக்கலாம். அம்மாவோ சகோதரியோ கூட இருந்து உதவி பண்ணி இதை எடுத்துக்கலாம். தனக்கு தானேவும் பண்ணிக்க முடியும். நீங்க உடல் பருமன் இல்ல, எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க, நீங்களேவும் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது, ஒருவேளை எனக்கு புண்ணு இருக்கு, கர்ப்ப வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், செர்விசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. 2 இருக்கு, ஒண்ணு வெஜினைட்டிஸ், இன்னொன்னு செர்விசைட்டிஸ். கர்ப்ப வாயில இருக்கக்கூடியது அப்படிங்கிறது என்ன, செர்விசைட்டிஸ். வெளிப்புற பிறப்புறுப்புல இருக்கிறது வெஜினைட்டிஸ். சரிங்களா? சோ 2மே புண்ணுதான். வெஜினைட்டிஸ்க்கு சிட்ஸ் பாத், அதை நான் அடுத்து வரக்கூடிய வகுப்புல சொல்லி கொடுக்குறேன். இது கர்ப்ப வாய் பகுதியில இருக்கக்கூடிய புண்ணு கிடையாது, கர்ப்ப வாய்க்கு வெளியில பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய புண்ணு. இது சிட்ஸ் பார்த்து அகலமான பாத்திரத்துல சுடுதண்ணி, கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு 5 நிமிஷம் உட்காந்து, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊத்திட்டு திருப்பி 5 நிமிஷம் உட்காந்து அந்த இடம் ஃபுல்லா லைட்டா காட்டன் துணியை வச்சு ரப் பண்ணீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் சரியா போடும் சீக்கிரமா. காலை இரவு 2 வேளை பண்றது, இதுக்கு பேரு சிட்ஸ் பாத்து. இது வெளியில இருக்கக்கூடிய புண்ணை சரி பண்றதுக்காக. இதே மாதிரி சுடுநீர், குளிர்ந்த நூறு 2ல பண்றது. ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணணும். ஒரு முறை பண்றதா காலையில ஒரு முறை, மாலை ஒரு முறை, இரவு ஒரு முறை பண்ணா போதும். சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய நீர்த்தாராவுல செர்விசைட்டிஸ்க்கு தான் நான் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதாவது கர்ப்ப வாய் புண்ணு ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியும், உள்ளுக்குள்ள இருந்து ஒரு துர்நாற்றம் வீசும், உள்ளுக்குள்ள வலிக்கும், நீர் திரவம் மாதிரி வரும், தொடையெல்லாம் ரொம்ப வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும். இது செர்விசைட்டிஸ், கர்ப்ப வாயில இருக்கக்கூடிய புண்ணு. இது எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல ஒருவேளை கர்ப்பப்பைக்கு உள்ள எனக்கு கேன்சர் புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இது என்ன பண்றது? இது 2த்துக்குமே எந்த மாதிரி புண்ணு எங்க இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், திரிபுலா சூர்ணம் ஒண்ணுதான் சொல்யூஷன் இல்லைங்களா? அந்த திரிபுலா சூர்ணத்தை 50 கிராம் எடுத்து 500 மில்லி 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடணும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு நான் இன்னைக்கே நான் பண்ண போறேன், இன்ஸ்டன்டா வேணும்னா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியில 2 லிட்டர் தண்ணி கலந்து 3 லிட்டரா மேக் பண்ணி காட்டன் துணியில வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணணும். எதுக்கு? செர்விசைட்டிஸ் சொல்லக்கூடிய கர்ப்பவாய் புண்ணுக்கும் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கேன்சர் புண்ணுக்கும். புரியுதுங்களா? சரி, இது ஒருவேளை நான் எனக்கு கஷாயமா பண்றதை விட சாறு எடுத்து பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, திரிபலா சூரணத்தை இரவு, ஒரு நாள் இரவு அல்லது 5 மணி நேரம் முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணியில நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 50 கிராம் பொடியை போட்டு வச்சிருங்க. 5 மணி நேரம் கழிச்சு அதை என்ன பண்ணலாம், 2.5 லிட்டர் தண்ணியா மிக்ஸ் பண்ணி 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். டோட்டலா 3 லிட்டர் வேணும். அதே மாதிரி தண்ணியை என்ன பண்ணணும், வடிச்சுக்கோங்க. அந்த சாறை பயன்படுத்தி, இது பச்சையா பயன்படுத்துறது, இதை பயன்படுத்தி நீங்க செர்விசைட்டிஸ்க்கு நீர்த்தாரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், உங்களுடைய ரிப்போர்ட்ல அல்லது உங்களுக்கு வலி எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து ஒரு முறை எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டி இருக்கும். 10 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். இல்லைன்னா சில பேருக்கு வலி அதிகமா இருந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை பண்ண வேண்டியிருக்கும். இல்ல எனக்கு வலி எதுவுமே இல்லை, எப்போவாது ஒரு டைம் குத்துற மாதிரி இருக்குன்னா வாரத்துக்கு 2 நாள் பண்ணா போதும். 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் சரியா பண்ண வேண்டியிருக்கும். மாதவிடாய் அல்லாத காலத்துல மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி மாதவிடாய் சமயத்துல சில வழிமுறைகள் ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த வழிமுறைகள் எல்லாமும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் மாதவிடாய் சமயத்துல ஒரு பெண் தன்னை எப்படி தற்காத்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பல வகுப்புகள்ல சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம இறை மார்க்கம் இந்த சேனல்ல நம்ம பண்ணிருக்கோமான்னு தெரியல, இல்லைன்னா அடுத்து வர வகுப்புல அதை பத்தி சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப முக்கியம் அதுதான். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே தற்காத்துக் கொள்ளுதான் புத்திசாலித்தனம். அப்படி மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் தங்களை முழுமையா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா, தற்காத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஒருவேளை எனக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு, வெள்ளைப்படுதல் 2 இருக்கு. லிகோரியான்னு சொல்லுவோம்,
ரெண்டு விதமான வெள்ளைப்படுதல் இருக்கு. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது. உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது அதனால இன்ஃபெக்ஷன் ஆனா வரும். அல்லது சரியான உடை பராமரிப்பு இல்லைன்னா, காற்றோட்டமான உடை உடுத்தலைன்னா, சரியா தண்ணி குடிக்கலன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதனால என்ன ஆகும், கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் வரும். அல்லது மாதவிடாய் சமயத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின்ஸ் ஓவர் சூடு, ஆர்டிபிஷியல் நாப்கின்ஸ் யூஸ் பண்றது, அப்புறம் இல்லைன்னா மெரைனா வைக்கிறது, காப்பர் டீ பயன்படுத்துறது, இதனாலையும் கூட என்ன வரும்னு சொன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். முதலாவது நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த காப்பர் டீ வச்சவங்க, அதுக்கப்புறம் இந்த ஆர்டிபிஷியலா இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றவங்க, சிலிக்கான் கப் யூஸ் பண்றவங்க, அதாவது மென்சஸ் கப் யூஸ் பண்றவங்க, அதுக்கப்புறம் மெரினா வச்சுக்கிறவங்க, இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நேர்த்தாரா பண்ணாதீங்க. ஏன்னா இது ஆர்டிபிஷியலா வேற ஒரு பொருளை உள்ள வைக்கிறீங்க. நேர்த்தாரா பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது அதை வெளியேற்றும், அதையும் சேர்த்து வெளியேற்றிடும். அப்போ உங்களுக்கு வந்து பயந்துருவீங்க, அது ஒரு மாதிரி உறுத்தும், வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செய்து ஆர்டிபிஷியலா நீங்க வந்து கருத்தடை உபகரணங்கள் பயன்படுத்துறவங்க தயவு செய்து நீர்த்தாரா பண்ணாதீங்க. நீங்க ஒருவேளை சிலிக்கான் கப் யூஸ் பண்றீங்கன்னா தயவு செய்து சிலிக்கான் கப் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பேடே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், துணிதான் பயன்படுத்தணும், என்னுடைய கருத்து அது. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இதுவரைக்கும் துணியை பயன்படுத்தின யாருக்குமே எந்தவித கர்ப்பப்பை நோயும் வந்ததே கிடையாது, இனியும் வராது. 100% என்னால சொல்ல முடியும், கேரண்டியா சொல்ல முடியும். ஏன்னா காற்றோட்டம் நல்லா போகும், சூடு சரியா வெளியேறும், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் தொற்று வர்றதுக்கோ அல்லது அங்க இன்ஃபிளமேஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இறுகி போறதுக்கோ உள்ளுக்குள்ள வந்து கழிவுகள் தேங்கறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதிக உதிரைப்போக்கு வரவே வராது. சரிங்களா? அதனாலதான் நாங்க துணியை மட்டும்தான் நாங்க வந்து பாதுகாப்பா பயன்படுத்த சொல்றோம். அதையுமே 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்க சொல்றோம். கோவணம் மாதிரிதான் கட்ட சொல்றோம். நான் சொல்றேன் இந்த 100% கேரண்டி வந்து கோவணமா கட்டுறவங்களுக்கு தான். பேண்டிஸ்ல திரும்பவும் துணியை வச்சு ஒட்டிக்கிறவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா பேண்டிஸ்னு ஒண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே சூடு வெளியேறாது, திரும்பவும் சூடு அதிகமாகும் போது உங்களுக்கு கர்ப்பப்பையை தான் தாக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும், கழிவுகள் சரியா முழுமையா வெளியேறாது, கர்ப்பப்பை பலவீனப்படும். புரியுதுங்களா? கோவணம் கட்டுவதுதான் மாதவிடாய் சமயத்துல சரியான முறை. புரியுதுங்களா? சோ இப்போ வந்து ஒருவேளை எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால எனக்கு வந்து வெள்ளைப்போக்கு வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய நீர் என்னன்னா வேப்பிலை சாறு அல்லது வேப்பிலை கஷாயம். வேப்பிலை கஷாயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணி கொதிக்க வச்சு 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி துணியில நல்லா வடிச்சிட்டு அந்த அந்த கஷாயத்தை பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணுவது. அடுத்தது எனக்கு ஒருவேளை எனக்கு வந்து சாரா பயன்படுத்தணும்னா அதே மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில போட்டு அல்லது இடிச்சு சாறு எடுத்து 3 லிட்டரா கன்வெர்ட் பண்ணி துணியில வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க நீர்த்தாரா பண்றது. சரிங்களா? இது வந்து இன்ஃபெக்ஷன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா எனக்கு வந்து சாதாரண வெள்ளைப்படுதல் தானா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டா அந்த வெள்ளைப்படுதல் துர்நாற்றம் வீசும், அரிப்பை ஏற்படுத்தும், நமைக்கும், சுத்தி ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வெள்ளையா படிஞ்சிடும், அரைச்சிட்டே தடவ வேண்டியதாயிடும். புரியுதுங்களா? இது இன்ஃபெக்ஷன் ஆனா வரக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல். எனக்கு துர்நாற்றம் வீசல, கலர்லெஸ்ஸா இருக்குது, ஒரு வாட்டரியா இருக்கு, அதே மாதிரி எனக்கு துர்நாற்றம் வீசல, அரிப்பு எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா இது சூடு காரணமா வரக்கூடிய சாதாரண வெள்ளைப்படுதல். இது வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கும் வரும், மாதவிடாயே இது வரைக்கும் பியூபர்ட்டி நீங்க வயசுக்கு வராத பெண்களுக்கும் வரும், மாதவிடாய் நின்று போனவங்களுக்கும் வரும். இது எல்லாம் காரணம் சூடு, அளவுக்கு அதிகமான சூடுனால வரக்கூடியது. நீங்க சாதாரண கற்றாழை சாறு பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ணீங்கன்னா சரியா போடும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா சரியா போடும், ஹிப்பாத் எடுத்தீங்கன்னா சரியா போடும், நல்லா மூழ்கி தண்ணியில மூழ்கி குளிச்சீங்கன்னா சரியா போடும். இதையும் மீறி எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க நீர்த்தாரா பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு கற்றாழை எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்கோங்க, நல்லா அந்த கொழகொழப்பு போற அளவுக்கு டேப் வாட்டர்ல கழுவிக்கோங்க, நல்லா 1/2 லிட்டர் தண்ணி விட்டு மிக்சியில ஜூஸா அடிங்க. இதை என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் தண்ணி விட்டு 3 லிட்டரா மேக் பண்ணி ஒரு காட்டன் துணியில வடிச்சுக்கோங்க. இதேதான் இப்போ நீர்த்தாரா பண்ணுங்க. புரியுதுங்களா? இத வந்து வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் பண்ணா போதும். அதே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து 3 நாட்கள் பண்ணணும், 1 வாரம் கேப் விடணும், திரும்ப 3 நாட்கள் பண்ணணும். எவ்வளவு நாள் தேவையோ அத்தனை நாள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீர்த்தாராவை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் சமயத்துல பண்ணக்கூடாது, மாதவிடாய் அல்லாத நாட்களை தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா மாதவிடாய் சமயத்துல கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும், கட்டாயமாக நீர்த்தாரா பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? சரி, அதனாலதான் மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண சொல்றோம், அடுத்த 5 நாட்களுக்குள்ள பண்ண சொல்றோம். புரியுதுங்களா? அடுத்தது இது வந்து வெள்ளைப்படுதலுக்கானது.
புண்ணுக்கு சொல்லிட்டோம். அடுத்தது பல பெண்களுக்கு அடிக்கடி திருமணமான பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அபார்ஷன் ஆயிடுது, 3 மாசத்துல 5 மாசத்துல ஆயிடுது. இதற்கு காரணம் விட்டமின் B12 டெபிஷியன்சி, அளவுக்கு அதிகமான சூடு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, குளிர்ச்சிக்கும் சரி அந்த விட்டமின் B12க்கும் 2 in 1. என்னது? பாரம்பரிய அரிசியை கழுவுன தண்ணி 3 லிட்டர் எடுத்துக்கோங்க, துணியில நல்லா வடிச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி அதாவது இது என்ன சொல்லுவோம்னா அரிசி களைஞ்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நீங்க நீர்த்தாரா பண்ணணும். வாரம் 2 நாட்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த மாதமே சரியா கரு நிற்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அபார்ஷன் ஆகாது. புரியுதுங்களா? ஒரே 1 மாதம் பண்ணா போதும், வாரம் 2 நாள். புரியுதுங்களா? இதே மாதிரி விட்டமின் B12 வேணும், உள்ளுக்குள்ள சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா பாரம்பரிய அரிசி சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கனாலும் விட்டமின் B12 அப்படியே கிடைக்கும். அந்த தண்ணியை ஊற்றி நீர்த்தாரா பண்ணீங்கன்னா விட்டமின் B12 கர்ப்பப்பைக்கு தேவையான அளவு கிடைக்கும். அடிக்கடி அபார்ஷன் ஆகுறதுங்கிறது அறவே இருக்காது, நின்று போயிடும் அதோட. புரியுதுங்களா? சரி, அடுத்தது எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு உணர்ச்சி இல்ல, அந்த இடத்துல மரத்து போன மாதிரி இருக்கு, தொட்டாலே உணர்வு இல்லை, இது இப்படியும் இருக்குமா? நிறைய நாங்க எங்களுடைய ஆலோசனைகள் கொடுக்குற இடம் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் சீரா போல, இறுக்கமா உடை, டைட்ஸா லெகின்ஸ், ஜீன்ஸ், உள்ள பேண்டிஸ், டைட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுறவங்களுக்கு இந்த தொந்தரவு வரும். அளவுக்கு அதிகமான சூடு உடைக்குள்ள இருக்கும், வெளியில போகாது. சோ அளவுக்கு அதிகமான சூட்டின் காரணமாக ஹார்மோன் அதிகமா தூண்டி விடப்படும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஆனா கழிவுகள் வெளியேற முடியாது. அப்ப என்ன ஆகும்? செல்கள் இறுகி போய் குப்பை தேங்கி போய் அங்க ரத்த ஓட்டம் சரியா போகாம ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமா நீங்க பயன்படுத்தக்கூடிய நீர்த்தாரா பண்ணாலே போதுமானது. ரத்த ஓட்டம் சீரா போக ஆரம்பிச்சிடும். தயவு செய்து உடையில கவனம் செலுத்துங்க. காற்றோட்டமான உடை உடுத்துங்க. இறுக்கமான உடை வேண்டாம். லெகின்ஸ் ஜீன்ஸ் பயன்படுத்தாதீங்க. டைட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. மாதவிடாய் அல்லாத நாட்கள்ல பேண்டிஸே யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே பேண்டிஸ் வேணாம். மாதவிடாய் சமயத்துல கோவணம் தான் கட்ட போறீங்க. பேண்டிஸ் மிக மோசமான ஒரு உடை. சரிங்களா? நம்ம பெரும்பாலும் ஜென்ஸுக்குமே குழந்தையின்மை பிரச்சனை பெண்களுக்கு வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதோட ஆண்களுக்கும் வரும்போது அவங்களுக்குமே நம்ம கோவணம் தான் கட்ட சொல்றோம். சோ இதுலயே சரியா போயிடும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இதெல்லாம் அவ்வளவு ரொம்ப முக்கியம். அந்த உறுப்புகள் நீங்க சூடு இல்லாம மிதமான வெப்பத்தை கொடுக்கறது. சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான சூடு அங்க தேங்கி இறுகி போகவும் கூடாது, குப்பைகள் சேரத்துக்கு வழிவகுக்கும், அந்த உறுப்பே பாதிக்கும். அதனால காற்றோட்டமான உடை ரொம்ப அவசியம். லெகின்ஸ் ஜீன்ஸ் பேண்டிஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. காற்றோட்டமான உடை நீங்க ஃபுல்லா கவுன் போட்டுக்கோங்க, பாவாடை சட்டை போட்டுக்கோங்க, மிடி போட்டுக்கோங்க, நைட்டி போட்டுக்கோங்க. புடவை கட்ட முடியலன்னா என்ன வேணா பண்ணுங்க, தயவு செஞ்சு நைட் பேண்ட்ஸ் இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது பாரம்பரிய உடை உங்களுடைய ஆரோக்கியம் கருதியாவது போடுங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு விரிவா விளக்கமா சொல்லவே முடியாது. இதுக்கு மேல ஆப்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனமே இல்லை. புரியுதுங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னும் முக்கியமா சொல்லணும், HIV, எய்ட்ஸ், VDRL, வெனிரல் டிசீஸ் சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதியில உறவுகள் உறவு வச்சுக்கிறதுனால கணவனுடைய உறவு வச்சுக்கிட்டாலும் பல பெண்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வெனிரல் டிசீசஸ் வர்றதுக்கு, சிப்லிஸ் கொனேரியா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வெளியில சொல்ல முடியாது. ஒரு முறை கலர்லெஸ்ஸான திரவம், அரிப்பு, புண்ணு, அப்படியே சொறி மாதிரி அந்த இடத்துல வந்துடும். உறவு வச்சுக்கும் போது ரொம்ப வலிக்கும். பல பேருக்கு ரத்தப்போக்கு உடனே வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான வெனிரல் டிசீஸ் தான். இதுக்கு சிப்லிஸ் கொனேரியா, இதை டெஸ்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணா எந்த நீர்த்தாரா பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் வெளியில இப்போலாம் கட்டி விடுறீங்களோ இல்லையோ, முன்னாடி எல்லாம் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கல்லு, ஷேப்லெஸ்ஸா ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கருப்பு கலர்ல ஒரு கயித்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் படிகாரம். இன்றைக்கும் பல சவரம் செய்யக்கூடிய, அதாவது ஷேவ் பண்ணக்கூடிய, கட்டிங் பண்ணக்கூடிய இடங்கள்ல என்ன வச்சிருக்காங்கன்னா சவரக்கல் அந்த வச்சிருக்காங்க. படிகாரம் நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும். அது எதுக்காக? அது ஒரு கிருமி நாசினி. எப்படிப்பட்ட, அதாவது எய்ட்ஸ் கிருமியே கொல்லக்கூடிய சக்தி இந்த படிகார கல்லுக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு காலத்துல தொட்டியெல்லாம் இருக்கு, கிணறுலாம் இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு முறை படிகார கல் அதுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. கிருமிகளே இல்லாமல் எப்படிப்பட்ட கிருமிகளையும் கொன்னுடும் இந்த படிகாரம். இந்த படிகாரத்தை ஒரு 50 கிராம் நாட்டு மருந்து கல்ல வாங்கிட்டு வாங்க, பொடி பண்ணுங்க, தண்ணியில போட்டு ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும்.
5 மணி நேரம் ஊற வச்சா ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இது VDRL, எய்ட்ஸ் இல்லைன்னா சிப்லிஸ் கொனேரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு விதமான தொற்று தான், நல்லாவே தெரியுது. உறவு வச்சுக்கிட்டதுனால வந்து தொற்றுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யோசிக்கவே வேண்டாம், படிகார கல்லை வாங்கிட்டு வாங்க, 5 மணி நேரம் ஊற வைங்க. அந்த தண்ணீரை பொடி பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு அந்த தண்ணி 3 லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீர்த்தாரா பண்ணுங்க. 5 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். 10 நாள் இடைவெளி, திரும்ப 5 நாட்கள் தொடர்ந்து. இப்படி 3ல இருந்து 6 மாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முழுவதுமாக குணம் கிடையும். பல கேஸ் லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு, ப்ரூஃபோட வச்சிருக்கோம். முழுமையா குணமடையும் இந்த நீர்த்தாராவை சப்போர்ட்டா பண்ணும்போது. இது கழிவு நீக்கம் பண்ணாலே என்ன சொல்றோம், இதுதான் சிகிச்சை. இதோட சில உணவு முறைகள், வாழ்க்கை முறைகளும் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி காற்றோட்டமான உடை, யோகாசன பயிற்சி, எதிர்ப்பு சக்திக்கான உணவு முறைகள், உண்ணா நோன்பு, மௌன விரதம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுதான் முதன்மையான சிகிச்சை. புரியுதுங்களா? சோ இது இல்லாம மற்ற பல நம்மளுடைய நீர்த்தாரா பயிற்சிகளும் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப்ல படிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்த நீர்த்தாரா பயிற்சி முறைகளை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சந்தேகம் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. புரியுதுங்களா? இப்ப இதுவரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த கழிவு நீக்க பயிற்சிகள், கண்ணு கழுவுறது, மூக்கு கழுவுறது, இனிமா குவளை பயன்படுத்துவது, நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறது, அதுக்கப்புறம் நீர்த்தாரா சிகிச்சை, இதுல எல்லாம் கர்ப்பவாய் சுத்தி, இதுல எல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுடைய சந்தேகத்தை நீங்க தீர்த்து கொள்ளலாம். இது வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதுல உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். சாதாரணமா எந்த ஒரு மெடிக்கல் நாலேஜும் இல்லைனாலும் ஒவ்வொரு பெண்ணும் இதையெல்லாம் நீங்களே ஒவ்வொரு மனிதரும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் மேல வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க பயிற்சி வகுப்புகள், மருத்துவ பயிற்சி வகுப்புகள் வரும்போது நீங்க கத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு வரும்போது கேளுங்க, அதை முறையா நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? இன்னைக்கு சொல்லி கொடுத்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையான அம்மா. கழிவு நீக்க பயிற்சிகள், இந்த நீர்த்தாரா, இனிமா கொடுக்கறது, கண் கழுவுறது, மூக்கு கழுவுறது மிக அருமைமா. இது மாதிரி பண்ணாங்கன்னா நோய்கள் அப்படின்றதே வந்து நம்ம பக்கம் கூட எட்டி பார்க்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தெளிவா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. அன்பர்களே, யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீரா? யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். சாந்தி உமாகாந்தன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உங்க இது கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. புதுமையான கருத்துக்கள். இயற்கையாவே என்ன நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் அளவுக்கு இருந்துச்சுங்க. இப்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு, இப்ப நம்ம நாட்டுல ஓரளவுக்கு பரவாயில்ல, குளிர் பிரதேசம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்க? மோஷன் சரியா போகுது அவங்களுக்கு. இப்ப நீர்த்தாராவுல வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள், அதாவது சீதோஷ நிலை ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறவங்களும் சரி, படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளா டாய்லெட் போகாம தொந்தரவு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் மைல்டு வார்ம் வாட்டர் பயன்படுத்தலாம். அதோட சேர்த்து 1 or 2 drops எலுமிச்சை ஜூஸும் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி அவங்க வந்து இனிமா எடுத்தாங்கன்னா முழுவதுமா வெளியே இருக்கும், இறுகி போயிருக்கும், உங்களுக்கு சரியாயிடும். சோ இந்த மாதிரி இனிமா எடுத்து உங்க நம்பர் அப்படியே வாட்ஸ்அப்ல போடுங்கம்மா. கண்டிப்பா ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. சரிம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தானு அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, இந்த மூக்குல வந்து லைட்டா எப்பயாவது ஒரு ரத்தம் மாதிரி வருதுமா, மூக்கு அந்த சில்லு மூக்கு உடையுன்றது. அது என்னன்னு எதனாலன்னு தெரியலம்மா. அது இப்பதான் இந்த 1 month அப்படி இருக்கு எனக்கு. ஆமா, அளவுக்கு அதிகமான சூடு காரணமா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இறுகி போயிருக்குமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத முறையா பண்ணணும். தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சிங்கனாலே இந்த தொந்தரவு சரியா போகும். அதோட சேர்த்து நீங்க மூக்கு கழுவுறதும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அங்க இருக்கக்கூடிய தசைகள், செல்ஸ் வந்து ரெஜுவினேட் ஆயிடும். சோ டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். அதனால நீங்க முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கப்புறம் நீங்க நீர்த்தாரா அந்த மூக்கு கழுவுற கோலை வச்சு மூக்கு கழுவுறதும் பண்ணுங்க.
சரிங்கம்மா. பாப்பா அளவுக்கு அதிகமா சரிங்கம்மா. பாப்பா பெரிய பொண்ணு எனக்கு 8th படிக்கிறாமா. அவளுக்கு வந்துமா மோஷன் போகாம ஒரு 2 or 3 டேஸா வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. 1/2 மணி நேரம் ஆகுது அவ பாத்ரூம் போயிட்டு வர. அதுக்கு என்னம்மா செய்யாது? இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க எனிமா கொடுத்து பழக்கணும். ஆரம்பத்துல இருந்தே எனிமா கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா நீங்களே கூட ஒரு நாள் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஆசன வாயில தேங்காய் எண்ணெய் தடவணும். அந்த நாசிலையும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு முறை செய்து காமிச்சிருங்க. அந்த நாசில முதல்ல தன்னால தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை முன்னாடி பெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆசன வாயில சொருகிடுங்க, தண்ணி உள்ள போகும். சரிங்களா? போனதுக்கு அப்புறமா உடனே போகணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா அடிச்சிட்டு வெளியில வந்துரும். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா பிறந்த குழந்தையில இருந்தே நாங்க வந்து இனிமா வந்து கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வராது. அதுக்காக நான் தொடர்ந்து பிறந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்க சொல்லல. ரொம்ப ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம். அவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, அததான் வைக்கிறோம். அதை விட நீங்க வந்து அதுக்கு அது நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. அதை விட இந்த நாசில்ல வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அந்த நாசில்ல தண்ணி விட்டு லைட்டா வச்சீங்கன்னா எடுத்தீங்கன்னா போதும். பிறந்த குழந்தைக்கெல்லாம் உடனே டாய்லெட் திச்சிட்டு வெளியில வந்துரும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது எனிமா கொடுத்து பழக்குங்க. ஏன்னா சூடு அதிகமா இருக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அண்ட் சாப்பிடுற உணவுகள் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா சாப்பிடுறது இல்ல. அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடுவாங்க, சீட்ல ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க கிளாஸ் ரூம்ல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அங்க இறுகி போயிடதான் செய்யுது. தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க, பாத்ரூம் போக மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் இனிமா கொடுத்து பழக்குங்க. குழந்தைங்கள தண்ணியில மூழ்கி குளிச்சு பழக்க வச்சீங்கனாலே இந்த கான்ஸ்டிபேஷனே வராதுமா. தண்ணியில மூழ்கி குளிக்கிற பழக்கத்தை நல்லா ஜாலியா விளையாடி குளிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க, அதுவே போதும். சரிங்கம்மா. சரி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக LM31 வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேளுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. பயிற்சி தரேன்னு சொல்லிருக்கீங்க, அந்த பயிற்சி நாங்க கலந்துக்கல, எப்படி என்னன்னு கொஞ்சம் விவரம் கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா. சிக்னல் இருக்கிற பக்கம் வந்து பேசுங்கம்மா. ஹலோ, இப்ப கேக்குதுங்கம்மா. கேளுங்கம்மா. நீங்க பயிற்சி தரேன்னு சொல்லிருக்கீங்க, அந்த பயிற்சி எப்படி நாங்க அட்டென்ட் பண்ண முடியுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ அம்மா, அகிலா அம்மா, உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுங்களா? நீங்க பேசுறது கேட்கலீங்கம்மா. அன்மியூட்ல தானே இருக்கு. ஓகே ஓகே, இப்போ கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. ஓகே அம்மா, மருத்துவ பயிற்சிகள் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோமா, வெளியில எல்லா இடங்கள்லயும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது தகவல் கொடுக்குறோம் உங்களுக்கு. நம்ம வந்து குரூப்லயும் கொடுப்போம். அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது நான் சொல்றேன்மா, அப்ப நீங்க கலந்துட்டு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்க வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன் அனைவரும். பயன்படுத்திக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். நான் பயிற்சி கண்டிப்பா கலந்துக்கணுங்கம்மா, அதுக்கு கொஞ்சம் ஏற்படுத்த. சரிங்கம்மா. சரி, நன்றிங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி M01 வாழ்க வளமுடன். கேலக்ஸி M01 வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருதுமா, அதனால அது என்ன பண்றதுங்கம்மா? அதுல அப்ப பிளட் மாதிரி கூட வருதுமா கொஞ்சம் யூரின்ல. மெனோபாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு எனக்கு. 64 வயசு ஆகுதுமா. 64. சரிங்கம்மா. நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சுக்கோங்க. கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சூடு தாங்குற அளவுக்கு சூடுதான். உங்களுடைய அந்த யூரினரி பிளாடர், அந்த யூரின் போற சிறுநீர் பாதை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல படுற மாதிரி உட்காரணும். அப்படிங்களா? சரிங்கம்மா. அகலமான பாத்திரத்துல தண்ணி எல்லாம் விட்டு அதுல உட்காருங்க. அதுல உட்காரும் போது கையில ஒரு காட்டன் துணி ஒண்ணு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த பிறப்புறுப்பு பகுதி, யூரின் போற வழியெல்லாம் லைட்டா அப்படி தடவி கொடுங்க. தடவி கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும். கிருமிகள் இருந்ததுன்னா அந்த உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணியில போயிடும் எல்லாமே. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பச்சை தண்ணியில உட்காருங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணுங்க.
சரிங்கம்மா. மஞ்சத்தூள் எவ்வளவு போடுறதுங்கம்மா? அம்மா கல்லுப்பு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டீங்கன்னா போதும். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டீங்கன்னா போதுமானது. அப்படிங்களா? சரிங்கம்மா. சரிங்களா? இத வந்து ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. காற்றோட்டமான உடை உடுத்துங்க. ஒவ்வொரு முறை பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் காட்டன் துண்டு பாத்ரூம்ல வச்சுக்கோங்க. அந்த பகுதியை சுத்தமா தொடச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறதுங்கிறது எப்பவுமே வராது. அவ்வளவுதான். சரிங்கம்மா. ஓகே. சரிங்களா? நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கல்யாணி சம்பத். வாழ்க வளமுடன். கல்யாணி சம்பத். மேடம் வணக்கம். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். உங்களை சூலூர் செஞ்சோலையில பாத்துருக்கேன். அகிலா மேடம். சரிங்கம்மா. சரிங்க. மருமகளுக்கு மேடம் பிசிஓடி இருக்கு. சரிங்கம்மா. இப்ப 3.5 years ஆச்சுங்க. இன்னும் குழந்தை இல்ல. சரிங்கம்மா. எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணுங்கம்மா. சரிங்க மேடம். எங்க பையன் இருக்கிற அப்படி இருங்க. வணக்கங்க மேடம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஒய்ஃபுக்கு 3.5 years இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லைங்க. 3.5 years. சரிங்க. பிசிஓடி ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ எடுத்தீங்க நீங்க? இப்போ மந்த்லி எடுத்துட்டு தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கையில கொஞ்சம் ஹெச்சிஜி எல்லாமே பார்த்தாங்க. சரி. ஒன் சைடு லைட்டா பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னாங்க. எனக்கு நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க. 1வது. 2வது என்னன்னா ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடாதுங்க. கர்ப்பப்பைங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு. அப்படியெல்லாம் வந்து அந்த ஸ்கேன் கருவியில இருக்கக்கூடிய லைட்டோட பவர் பாத்தீங்கன்னா 3000 வாட்ஸ். அப்படியெல்லாம் சும்மா கர்ப்பப்பையில ஸ்கேன் கருவி எல்லாம் செலுத்தக்கூடாது. புரியுதுங்களா? சும்மா ஸ்கேன் பண்ணாதீங்க. 1. 2வது 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நீங்க சிகிச்சை எடுக்க போனீங்கன்னா நேச்சுரலா கன்சீவ் ஆகிறது ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆகாமலே போயிடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிசிஓடி சரி பண்ணா இயற்கையாவே அவங்க குழந்தை பெறுவாங்க. நீங்க எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க. என்ன பிளாக் இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும். புரியுதுங்களா? இயற்கை முறையில வழி இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க. நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். புரியுதுங்களா? ஓகே. நன்றி. உங்க போன் நம்பருங்க எந்த நம்பருக்கு அனுப்புறதுங்க? வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம குழுவுல தருவாங்க, வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமலதா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. மூச்சு விடாம அப்படியே எவ்வளவு விஷயங்களை படப்படன்னு பேசிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ஒரு மணி நேரத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான். ஆமாமா. ரொம்ப நன்றிமா. மூக்கு கழுவுறது சொன்னீங்கல்ல, அது எதுல வச்சு கழுவுறது? மூக்கு கழுவுற குவளை இப்ப வந்து இனிமா கழிவு நீக்க கருவிகள்னு ஒரு கிட்டே இருக்குங்கம்மா. நீங்க இயற்கை அங்காடியில அம்மி தற்சார்பு சந்தை எல்லாம் போனீங்கன்னா அந்த கிட்டு கிடைக்கும். அதுலயே கண்ணு கழுவுற குப்பி மாதிரி ஒண்ணு தருவாங்க. அது இருக்குமா? கண்ணு கழுவுறது இருக்கு, மூக்கு கழுவுறதுதான் தெரியல. இருக்கு. மூக்கு கழுவுற குவளையும் இருக்குங்கம்மா. சரி. ஆமா, அதை கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? அம்மா, அப்புறம் இந்த கண்ணுக்கு மேல புருவத்துக்கு கீழே அந்த கட்டி மாதிரி சின்ன கட்டி 2 இருக்கு. அது கொழுப்பு கட்டின்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதுக்கு என்னம்மா பண்ணணும்? அம்மா வெளியில தெரியுதாம்மா அந்த கட்டி? ஆமா, வெளி தெரியுது. புருவத்துக்கு கீழே கண்ணு மூக்கும் சேர்ற இடத்துல மூலையில 2க்கும் மூலையில இருக்கு. ஒரு வேலை பண்ணுங்க. எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அதை பார்த்தாதான் அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் எனக்கு. சரிங்கம்மா. கொழுப்பு கட்டி அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஊசி போட்டாலும் போவாது, மாத்திரை சாப்பிட்டாலும் போவாது அப்படிங்கிறாங்க. அம்மா ஒண்ணும் பண்ணாதுன்னா பரவாயில்ல. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுலாம் இல்ல. இயற்கை மருத்துவத்துல எல்லாத்துக்கும் சிகிச்சை சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரசன்னா ஷர்மிலி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அற்புத சக்தி வாய்ந்த பயிற்சியை கொடுத்துருக்கீங்கம்மா.
நன்றி பெண்கள் அனைவரும் இந்த ஜெனரேஷன்ல கர்ப்பப்பையவே தூக்கி போட்டுறாங்க. இப்ப நாங்கெல்லாம் இதுல இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு அருமையான டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. நன்றி தாயே. உங்களை வாழ்த்துறேன், வணங்குறேன், மதிச்சு போட்டுறேன். எல்லாரும் இன்புற்று இருக்கணும்னு இவ்வளவு அழகா தெளிவா கொடுத்துருக்கீங்க. நன்றி அம்மா. அப்புறம் எனக்கு வந்துமா அந்த வெள்ளைப்படுது, அதுக்கு இப்ப ரொம்ப உடம்பு மெலிஞ்சிருச்சுமா. ஆனா இப்ப சோத்து கத்தாழைய சாப்பிட்டு சாப்பிட்டு கியூர் ஆயிருச்சு. இப்ப உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய்கிட்டே இருக்கேன்னு எல்லாருமே சொல்றாங்கம்மா. எல்லா பேச்சையும் ரெகுலரா எடுக்கிறேன். எனக்கு 55மா. ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தொந்தரவு சரியா போயிட்டாலும் தேவையான அளவுக்கு சத்து இல்ல உடம்புல, அதனால அந்த உடம்பு மெலிஞ்சே இருக்கு. நீங்க ரொம்ப ஈஸியா பண்ண வேண்டியது கொஞ்சம் இடுப்பு குளியல்னு ஒரு டப் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல ஏதாவது தொட்டி இருந்ததுன்னா தினமும் மூழ்கி குளிங்க. ஒரு 1/2 மணி நேரம் தண்ணிக்குள்ள மூழ்கி குளிச்சீங்கன்னா, அதுவும் இந்த வெயில் நாள்ல ஆரம்பிச்சீங்கன்னா உயிர் சக்தி உடம்புல அதிகமாகும் போது தன்னைத்தானே செல்கள் புதுப்பிச்சுக்கும். அப்போ உங்களுடைய உடலுக்கு உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் தானாவே வந்துடும், உடம்பு தேறிடும். வேற ஒண்ணுமே வேண்டியது. ஓகே அம்மா, நன்றி அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நல நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் தாயே. நன்றி நன்றி, அருமை அருமை. தேங்க்யூ 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 சோ மச்மா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். ஹலோ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜராஜேஸ்வரி பேசுறேன், செங்கல்பட்டுல இருந்து. உங்களுடைய உரை சிறப்பான உரையா இருக்கு. எனக்கு 55 வயது ஆகுதுமா. பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு எனக்கு. ஆனாலும் இடது பக்கம் கால் கிட்ட, அதாவது வயித்துல அடி வயித்துல வலிக்குது. இடது பக்கத்துல ஒண்ணுக்கு போற இடம் வலிச்சுனே இருக்குதுமா எனக்கு. அது ஏன்னு தெரியல. அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம். ஒண்ணு இப்போ உங்களுக்கு உட்கார்ந்து எழுந்துக்கும் போது அப்படி எதுவும் வலி இருக்குங்களா, இல்ல சாதாரணமா வலி இருந்துகிட்டே இருக்கா? வலி இருக்குது எப்பவுமே. அதாவது பீரியட்ஸ் டைம் வர அந்த நேரத்துல வர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இருக்குது. அது பீரியட்ஸ் இல்ல, ஆனா எனக்கு முடிஞ்சிச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. சரி சரி. ஆனா அந்த யூரின் போற இடம் வலிச்சுனே இருக்குது எனக்கு. அது முதல்லயே எனக்கு பீரியட்ஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கட்டி இருக்குது. நாங்க ஃபைப்ராய்டு 5 சென்டிமீட்டர். இப்போ போன வருஷம் எடுத்ததுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சின்னதா ஒரே ஒரு கட்டி தான் இருக்குதுன்னாங்க. ஆனா இடது பக்கம் வலி இருந்துனே இருக்குதுமா. தொடை இடுக்குல காலு, அதான் இந்த அடி வயித்துல இடது பக்கம் வலிச்சுனே இருக்குது எனக்கு. அது ஏன்னு தெரியல. ஊருக்கு போற இடமும் வலிக்குது எனக்கு. சரிங்கம்மா, நீங்க ஒன்னே மட்டும் பண்ணுங்க. இடுப்பு குளியல் டப்பு வாங்கிட்டு இடுப்பு குளியல் பண்ணுங்க ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நீர்த்தாரா பிளைன் வாட்டர் நீர்த்தாரா பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது வாரத்துக்கு 2 நாள் மட்டும் பண்ணிட்டே வாங்க. 1 மாசம் பண்ணுங்க. அந்த வலி கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து அது சரியா போற வரைக்கும் பண்ணுங்க. பிளைன் வாட்டர் நீர்த்தாரா போதுமானது. ரத்த ஓட்டம் சரியா போகாம சூடு அதிகமானா அந்த வலி வரும். பல பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு கட்டினால பலவீனமா இருக்கும் கர்ப்பப்பை, அதனால வரும் ஒண்ணு. அடுத்தது, வாழைப்பூவை ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 மில்லி மோர் விட்டு ஜூஸ் அடிச்சு காலையில வெறும் வயிற்றுல வாரத்துக்கு 1 நாள் குடிச்சிட்டே வாங்க. ஒரு 3 மாசம் குடிச்சீங்கன்னா உங்க கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு சின்னதா இருந்தாலும் பெருசாலும் எல்லாமே கரைஞ்சு போயிடும். கர்ப்பப்பை ஒரே ஒரு குடி எடுத்து மட்டும் மோர்ல கரைச்சு குடிச்சணும். அவ்வளவு. ஜூஸ் அடிச்சு மிக்சில அடிச்சு ஜூஸ் அடிச்சு வடிகட்டி குடிங்க வெறும் வயித்துல. ஆமா, காலையில வெறும் வயித்துல வாரத்துக்கு 1 நாள் எடுத்தா போதும். நன்றிங்கம்மா. சரி, நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்வஸ்வதா பி அம்மா, வாழ்க வளமுடன். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம், என்னோட ஏஜ் 21. எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப கம்மியா வருது மேம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டே இருந்தா அது சரியாயிடும்னு சொல்லியிருந்தீங்க மேம். நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இப்ப லாஸ்ட் மந்த்லாம் பாத்தீங்கன்னா 1 நாள் தான் வந்துச்சு. ஓ சரிங்கம்மா. உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வயசுக்கு தகுந்த வெயிட் இருக்கீங்களா? உடல் எடை வெயிட் 60 இருக்கேன். ஓகே, 21 வயசுக்கு. அப்ப உடல் எடையை கம்மி பண்றதுக்கு நான் சொல்லிருக்கேனா, இல்ல நீங்க எனக்கு வெயிட் அதிகமா இருக்க சொல்லிருக்கீங்களா? வெயிட் எனக்கு கம்மி தான் மேம். அதாவது நான் ஹைட் அதிகமா இருப்பேன். ஆனாலும் 21 வயசு தானே ஆகுது. போன் வெயிட் அதிகம்ன்றாங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு நீங்க உங்களோட
டீடைல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. எவ்வளவு வெயிட் இருக்கிறீங்க, எங்களோட ஏஜ், இதெல்லாம் கொஞ்சம் ஹைட், இது எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் மெஷர் பண்ணி கரெக்டா அனுப்பி விடுங்க. அதோட நீங்க வந்து மாதவிடாய் சமயத்துல பேட் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் குளிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் நீங்க வந்து இதெல்லாம் இந்த நீர்த்தாரெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா பூங்கார் அரிசி கஞ்சி ஒரு நாளைக்கு 2 வேளை கஞ்சி 2 மாசத்துக்கு எடுத்துக்கோங்க. 3வது மாசம் உங்களுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் நார்மல் ஆயிடும். அதுல வந்து உங்களுக்கு தேவையான அளவு இரும்பு சத்தும் இருக்கும். கர்ப்பப்பை ஃபாலிகல்ஸ்னு சொல்லுவோம். FSH லெவல் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் தான் பீரியட்ஸ் வரும். அதுக்கு வந்து பூங்கார் அரிசியில அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனையும் FSH ஹார்மோனை தூண்டி விடக்கூடிய என்சைம்ஸ் இருக்கிறதுனால பூங்கார் அரிசி கஞ்சி 2 வேளை, ஒரு வேளைக்கு ஒரு 200 மில்லி கஞ்சி, அப்ப 2 வேளை ஒரு நாளைக்கு, இப்படி 2 மாசம் எடுத்துக்கோங்க. முழுமையா குணமடைஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? தினமும் சாப்பிடணுமா? தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளை கஞ்சி மட்டும் குடிங்க. மத்த நேரம் நீங்க எதை வேணா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அந்த 2 வேளை வேற எதுவும் சாப்பிடக்கூடாதா மேம்? இல்லம்மா, இப்ப நீங்க கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க டிஃபன் சாப்பிடுறதும் சாப்பிட்டுக்கலாம், மதியானம் சாப்பிடுறதும் சாப்பிட்டுக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். சரியா? ஓகே. சந்தேகம் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல திரும்ப தொடர்பு கொள்ளுங்க. சரியா? ஓகே மேம். தேங்க் யூ. நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைத்திலி அம்மா, வாழ்க வளமுடன். மைத்திலி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் ஆகல. ஹலோ, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வளமுடன் அம்மா. எனக்கு 2 கேள்வி. இதே நோய்க்கு வந்து இயற்கை மருத்துவத்துல வைத்தியம் இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்ன ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. இப்பவும் எனக்கு வந்து ஹார்ட்டுக்கு மார்பகத்துக்கு கீழே ஹார்ட்ல வலி இருந்துகிட்டே இருக்குது. அது மாத்திரை சாப்பிடுன்றாங்க. அந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கு? அப்புறம் 2வது கேள்வி என்னன்னா, எங்க மகளுக்கு வந்து எண்ணெய் வடை சுடும்போது எண்ணெய் மார்பகத்துல கொட்டிடுச்சு. சரிங்கம்மா. அது உள்ளங்கை அளவு வெந்து போச்சுமா. அது வெந்து போய் ஆறி போச்சு. இப்ப நல்லா ஆறிடுச்சு. ஆனா அந்த இடம் கருப்பா தான் இருக்குது மார்பகத்துக்கு மேல. அது ஏதாவது உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகுமா? ஆனா மாங்கல்யமும் போட முடியல, ட்ரெஸ்ஸும் போட முடியல. அவளால வெறும் நைட்டியோடவே இருக்கிறா. எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியல. அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை வந்து பார்க்க முடியுமா? சரிங்க அம்மா, நான் கோவையில இருக்கேன். நான் பாதியில தாம்மா வந்தேன். அதனால நீங்க எங்க இருக்கீங்கன்னு முன்னறிவிப்பு கேட்கல. சரிங்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேம்மா. நீங்க ஒரு முறை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டா போதும். நம்ம நேர்ல பெரும்பாலும் வந்து பார்க்க முடியறது இல்ல. அதனால நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அவங்களோடது அந்த ஜஸ்ட் அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. உங்களுடைய தொந்தரவுக்கு, உங்களுடைய இருதய நோய்க்கு நான் இயற்கை மருத்துவத்துல சிகிச்சை இருக்கு, உணவு முறை இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாட்ஸ்அப்ல எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தேவையான முழு ஆலோசனையை நான் கொடுக்குறேன். சரிங்களா? எந்த நேரத்துல தொடர்பு கொள்ளலாமா உங்களை? முடிந்த வரைக்கும் நீங்க பகல் நேரத்துல ஒரு 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள தொடர்பு கொள்றது ரொம்ப சிறப்பா இருக்குமா. எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். சரிங்களா? சரிம்மா. வாட்ஸ்அப் கால் பண்ணா போதும் இல்லையாமா? வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் கொடுத்தா போதும். ஓகேம்மா, ஓகேம்மா. தேங்க்யூமா. நேரா வந்து பார்க்க முடியாதா? இல்லம்மா, பெரும்பாலும் இந்த மாதிரி வகுப்புகள் பயிற்சி இருக்கிறதுனால நமக்கு வந்து நேர்ல பாக்குறது இல்லைங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிவேதா எஸ் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இனிமே எடுத்துட்டு இருக்கேங்க மேம். ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. ரொம்ப நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது உடம்புல. எனக்கு என்னன்னா இப்ப நான் இதுல யுட்ரஸ்ல அந்த டிடாக்ஸ் பண்றது இல்லை நானு. சோ அது பண்ணலாங்களா? நானே செல்ஃபா பண்ணிக்கலாங்களா? எப்படி? நீங்களே பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கம்மா. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கலாமா. ஓகே, சரி. ஏன்னா எனக்கு வந்து இந்த சர்விக்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது மருந்து கொடுத்தாங்க, மருந்து சாப்பிட்டு இருந்தேன். பட் ஆனா திருப்பி டெஸ்ட் எடுக்கல நானு.
ஸோ மேபி இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த டீடாக்ஸ் அந்த அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ட்ரை பண்ணலாம்ல மேம்? எனக்கு பண்ணி பாருங்க. ஓகே நிச்சயமா ஓகே பண்ணுங்க, மேம். தவறு ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2 இருக்கு, கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கு. இப்ப நேச்சர் உங்களோட தெரப்பில ஏதாச்சும் கியூர் பண்ண முடியுங்களா? இருக்குமா, நேச்சுரோபதியில நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு, அதெல்லாமே செய்ய வேண்டி இருக்கும். அதோட வந்து ஃபுட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். சோ இதை நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. நான் என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குன்னு முழுவதுமா ஒரு கைடன்ஸ் கொடுத்துறேன், அதை ஃபாலோ பண்ணா போதுமானது. சரி, ஓகே மேம். தேங்க் யூ so much மேம். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை மிக அருமையாக ஒரு கழிவு நீக்க பயிற்சிகள் வந்து நம்ம எப்படியெல்லாம் எவ்வளோ சிம்பிளா வீட்டுல நம்மளே பண்ணிக்கலாம், நமக்கு நோய் வராம நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பத்தி மிக அருமையாக எடுத்து சொன்னாங்க அகிலா அம்மா அவர்கள். அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடுவோம். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அந்த தண்ணீரனுடைய அனைத்து குணங்களும் சொல்லி எங்களுக்கு அருமையா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நான் தான் நிறைய நன்றி சொல்லணும். இறைமதன் ஐயா மற்றும் அவருடைய குழுவினர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த குழுவுல இருந்து அத்தனை பேரும் இந்த வகுப்பு அட்டன் பண்ணவங்க தயவு செஞ்சு பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மெடிசின்ஸ் அப்படின்னு போய் பயந்துக்காம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்க, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்டிப்பா பின்பற்றுவோம்மா. அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். அதற்கு